ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் பிடித்தது செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, துவண்டு விடாதீர்கள், முயன்று கொண்டே இடுங்கள் தோல்வியிடம், உங்களை நீங்களே விட்டு கொடுத்து விடாதீர்கள் அப்படின்ற வரிகளை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். என்றைக்குமே வந்துட்டு முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. நிறைய பேர் வந்துட்டு நம்ம படித்ததில் பிடித்த செக்ஷன் வந்துட்டு இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ரெகுலராக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் ரெகுலராக தரணும்னு நினைக்கிறேன். பட் நம்மளால் என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டில் ஒர்க்கு, கடையிலேயும் ஒர்க்குன்றனால நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் மன்னிச்சிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து படித்தது பிடித்த செக்ஷன் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு வீடியோ வந்து செக்கிங் ப்ராசஸ்லேயே நின்றுச்சு. நானும் ரொம்ப நேரமாக அப்லோட் பண்ணி காலையிலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குது. 2 சேனல்லையுமே அப்படியே தான் இருக்குது. ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதுக்கு மன்னிச்சிடுங்க டிலே ஆனதுக்கு. நம்மளே டிலே பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலும் நமக்கு ஏதாவது ஒரு இது வந்துடுது. ஸோ அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னாடி அன்னைக்கு கடை போட்ட 2-3 நாள் நல்லா வியாபாரம் ஆனிச்சு. திப்புன்னு வந்தானுங்க. இட்லி அவிக்க அவிக்க இட்லி 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 இட்லின்னு வந்தானுங்க. இன்னைக்கு என்னாடி ஒருத்தனையுங்கானா? எல்லாம் எங்கிட்டடி போய் தொலைஞ்சாங்க? நானும் உன் கூட தானே உட்காந்துருக்கேன். எனக்கு மட்டும் என்ன தெரியும்? என்னாடி இதுக்குத்தான் சொல்றது லீவே விடக்கூடாதுன்னு. இந்த பொழப்புக்கெல்லாம் லீவ் விட்டோன்னு வை, அப்புறம் எல்லாம் ஆளெல்லாம் வேற பக்கம் போயிடுவாங்கடி. வருவாங்கம்மா, வராமல் எங்கே போகிறாங்க? இல்லடி, இப்படித்தான் இந்த அவன் பேர் என்ன, சுந்தரம், அவனோட பையன் ஜீவா அப்படித்தான் ஒரு நாள் கடை வச்சான். அப்படித்தான் அவனும் நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு வாரம் பக்கம் லீவ் விட்டான் பாரு, அதோட படுத்துருச்சு. அதுக்கப்புறம் அவன் கடையவே எடுத்துட்டான். இது வாயா இல்லை காவாயா? இல்லை வாயா காவாயான்னு கேட்குறேன். என்ன பேசிக்கிட்டு இருக்க? எடுத்துருவாங்க வச்சிருவாங்கன்னு. உனக்குலாம் நல்ல வார்த்தையே வாயிலேருந்து வராதுல்ல? அதுக்கு நான் சொல்லலடியே, அப்படித்தான். அம்மா, உன் ஊத்த வாயை வச்சுக்கிட்டு எதுவும் சொல்லாதம்மா. கண்ணி வைக்க காலை வைக்க வாயை வச்சுட்டு கம்முனு எரிச்சலை கலப்பாம. நானே என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், நம்ம என்ன சொன்னா நீ என்னத்தை கேட்குற? எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன். நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆமாம், நீ சொல்கிறது என்ன நல்லாவா சொல்கிற? நீ எரிச்சல் வர மாதிரி. ஆமாம், எதை சொன்னாலும் மண்டையில் ஏறாது. ஆடி 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 அவரைக்காய் அறுத்தது தான் மிச்சம். இப்படித்தான் அவளையும் போட்டு அடிக்காதடி, ரோட்டில் வச்சு அடிக்காத, எவனாவது வீடியோ எடுத்து போட்டு விடுவான்னு சொன்னேன். கேட்டியா? கேட்கல. ஆட்டக்காரி சிறுக்கி மாதிரி ஆடி அவரைக்காய் அறுத்து அந்த பிள்ளைய அனுப்பி வச்சுட்டா. இப்போ உட்காந்து நம்மக்கிட்ட மொத்த கோபத்தையும் காட்டினேன். நடக்குமா வேலை? உங்களுக்கெல்லாம் எம்புட்டு பட்டாலும் புத்தி வராது. நம்மளுக்கு வாச்சதும் சரியில்லை, பெத்ததும் சரியில்லை, நம்மளை பெத்ததும் சரியில்லை. இன்ன வரைக்கும் அவள் இருக்கிற போய் ஒரு போனு பண்ணி எம்மா அப்படின்னு ஏதாவது ஒன்று பேசியிருப்பா. அது ஒரு நல்ல சோத்துக்குது. சோத்தை பார்த்தோன்னே அப்படியே இருந்திருக்கும். எல்லாம் எனக்குன்னு வந்து சேருதுங்க பாரு எப்படின்னு. சோத்தை பார்த்தவனையுமே அவள் அப்படியே மயங்கியிருப்பா. பெத்த தாயின்னு ஏதாவது ஒரு பாசம் இருக்குது. இவளாம் ஒரு புள்ள. இவளுக்காக நான் போய் போலீஸு ஸ்டேஷனு கீசனுன்னு அலைஞ்சி இனிமேல் எவனுக்காகவும் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. இன்னைக்கு போய் விளக்கு போட சொல்லாங்க. ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து விளக்கு போடுங்க, நல்லது நடக்கும்னு. அவனுங்களை இப்பயே எழுப்பி கிளப்பி விட்டா தான் போவானுங்க, இல்லைன்னா போவே மாட்டானுங்க. டே பெரியவனே, டே சின்னவா, பெரியவா. ஏமா அண்ணா எங்கடா? அவனா இங்கதான் எங்கேயாவது இருப்பான். கூப்பிட்ட குரலுக்கு வரவே மாட்டான். அம்மானு என்னன்னு கூட கேட்க மாட்டான். டே பெரியவா. இப்படியெல்லாம் கூப்பிட்டாலாம் வரமாட்டான். இப்ப நான் கூப்பிடுறேன் பாரு. குறுந்தாடிக்காரா, வாடா வெளியே. இங்க பாரு, ஒழுங்கா பேசி என்கிட்ட இந்த மாதிரி பேசுறவெல்லாம் வச்சுக்காத சொல்லிட்டேன். ஆமா, குறுந்தாடி மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் அப்படித்தான் நாங்க சொல்லுவோம். குறுந்தாடி 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 குறுந்தாடி. மா அடிச்சு போடுவேம்மா. கொஞ்சமாவது மரியாதையே பேச சொல்லுமா. ரெஸ்பெக்டே இல்லை. இவெல்லாம் ஒரு மனுஷன். இங்கே பாரு, ஒரு ரெஸ்பெக்ட் எல்லாம் வீட்டுக்கு வெளியே ஆஃபீஸில் தான். இந்த ஆஃபீஸை தாண்டி நீ வெளியே போனீன்னா நீ யாருன்னு ஊரில் உள்ள எவனுக்குமே தெரியாது. சரியா? ரெஸ்பெக்ட் வேணுமா? ரெஸ்பெக்ட். ஏம்மா என்னம்மா இவன் காலையில் எனக்கு டென்ஷனாக இருக்குமா இவன் பேசுகிறத கேட்டாலே. ஆமாம்ப்பா, நாங்கள் அப்படியே பேசுறது
தேன் வந்து உங்க காதுல பாயாது, ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி தான் இருக்கும். என்ன இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? நீ சின்னவா கம்மா இருடா, ஏன்டா இப்படி பண்ற? இனிமே இப்படி பேசுறேன். கும்பிடு குருசாமிக்கு வணக்கம். நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க வேணான்னு சொல்லுமா, அடிச்சு போடுவேன். டேய் கம்மனி இருங்கடா, ஏன்டா இப்படி படுத்துறீங்க? ஒரு நிமிஷம் சொல்ல வரதை கேட்குறீங்களா? கல்யாண வயசு ஆகிப்போச்சு, இன்னமும் சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு என்ன போ. கொஞ்சமாவது வயசுக்கு ஏற்ற மெச்சூரிட்டி இருக்கு அவனுக்கு. ஏதோ இப்பதான் சின்ன இவன் மாதிரி. ஆமா சார், சரிங்க சார், இனிமே நீங்க சொல்றபடி கேட்குறேன் சார். அவன் என்கிட்ட ஒத்ததமா வாங்க போறான். சரிடா விட்றா, நீ கம்மனி இருடா. நீங்க கொடுக்குற செல்லம் தான் இவன் இப்படி பண்றதுக்கு காரணமே. புடிச்சு 4 போட்டு போட்டீங்கன்னா அவன் பாட்டு கேட்க போறான். ஐயோ பயமா இருக்கு சார், அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க சார். சரி விடு. டேய் நீ ஐயர் வேற சொன்னார்டா, போயிட்டு கோவில்ல விளக்கு போட்டு வந்துடுறீங்களா? ஏம்மா என்னால எல்லாம் முடியாதுமா, போங்கம்மா. டேய் அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா, தயவு செஞ்சு போயிட்டு வாடா ப்ளீஸ்டா. மா சத்தியமா சொல்றேன், எனக்கு வேலை இருக்கு, நான் போய் என் வேலையை பார்க்கணும். டேய் கோயிலுக்கு போய் 1 வாரம் விளக்கு போட்டு சொல்லியிருக்காருடா, போட்டாதான் ஒரு பொண்ணு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொண்ணு அமையாதாமா, 35 வருஷம் அதுக்கப்புறம் கல்யாண யோகம் இல்லை அப்படின்றாங்க. அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மா எனக்கு இதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. கம்மனி இருங்கம்மா. டேய் நீ படிக்கும்போது அப்படிதான், இந்த குரூப் எடுங்க, இதை பண்ணாருன்னா இந்த குரூப்பில் படித்தாருன்னா அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும், உத்தியோகத்தோடு அவர் வருவார் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் நடந்துச்சுல்ல, அந்த மாதிரி இந்த தடவையும் போனீன்னா நல்லது நடக்கும்டா. ஏமா ஜோசியத்தில் என்னால் நம்ப முடியாதுமா. நான் கஷ்டப்பட்டு படித்தேன், நான் வேலை இது வாங்கணுன்ற வெறியோட படித்தேன், அதனால எனக்கு வேலை கிடைச்சிது. அதுக்கு இதுக்கு இல்லை எந்த சம்மந்தமும் கிடையாது. இங்கே பாரு, நீ எனக்காக போவியா போக மாட்டியா? மா எனக்கு டைம் ஆயிடுச்சுமா. டேய் மணி 7 தாண்டா ஆகுது, 9:30 மணிக்கு தானடா ஆஃபீஸ் போகிறீங்க? போயிட்டு வர்றது என்ன வண்டியில் தானே போகிறீங்க, நடந்தா போகிறீங்க? ஏம்மா அப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க? எனக்கு பிடிக்கலன்னா விடுங்கம்மா. சும்மா அதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணுன்னு. டேய் அம்மா தான் சொல்கிறாங்கல்ல, உன் நல்லதுக்காக தானே சொல்கிறாங்க. டேய் புரிஞ்சுக்கடா தம்பி, அதுக்கப்புறம் கல்யாண யோகம் இல்லைடா, காலத்துக்கு நீ இப்படியே வேலைன்னு ஓட போறியா? சம்பாரிச்சு என்ன பண்ண போற? குடும்பத்துக்காக தானே. அப்படின்னும் போது உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா? காசு மட்டும் வாழ்க்கை இல்லைடா, ஒரு துணை வேணும், அதுக்கு தான் சொல்கிறது, புரிஞ்சுக்க. ஓ ஆண்டவா. டே அம்மா இவ்வளோ தூரம் கெஞ்சுறாங்கல்ல, கெஞ்ச விட்டுட்டு இருக்காதடா. அவங்களுக்கு என்ன 1 வாரம் விளக்கு போட சொல்லியிருக்காங்க, அதை போட்டுட்டு வருவோம். இதனால என்ன குறைஞ்சா போயிட போகிறோம். இங்கே பாரு, கோவிலில் போய் சாமி கும்பிட்டாதான் நம்ம நினச்சது நடக்கும்டா, நமக்கு பிடிச்சதெல்லாம் விலகும். இப்படி கோவிலுக்கு போகிறதே இல்லை, இப்போ பார்த்தாலும் காசு சம்பாதிக்கணும் மட்டும் யோசிச்சா மட்டும் போதுமா? போயிட்டு வாடா. அங்கே போனால் பத்தி சூடெல்லாம் வாங்கணும், அதுக்கு செலவாகும். அம்பிட்டு தானே, நான் செலவு பண்ணுறேன், வாடா நான் வாங்கி தரேன். வா, நான் விளக்கு போடுறதுக்கு எல்லாம் வாங்கி தரேன், நீ செலவு பண்ண வேணாம் சரியா? உண்டியல காசு கூட மொத்தமாக நான் போடுறேன், வா. ஷப்பா, இந்த பயல்களை கோவிலுக்கு அனுப்புறதுக்குள்ள போதும் ஆகுதம்மா. என்னடா கிளம்பி வரலையா? போய் ஒரே தான் அங்கே இருந்துட்ட, இங்கே வீடு வாசலாம் இருக்குது, மறந்துட்டியா? வாருமா, வராமல் எங்கே போகிறேன், வந்திருக்கேன். 1 வாரம் இருந்துட்டு வர்றதுக்கு என்னம்மா? இங்கே பாரு, உங்கள் அப்பாவும் உங்கள் தாத்தாவும் வேற பையன் வரலையா, வீடே விரிச்சோடி கிடக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு தான் 3 நாள் 4 நாள் ஆகிப்போச்சு, இன்னும் என்ன இருக்கணும்னு இருக்க? கிளம்பி வா முதல்ல. வாரம்மா, வராமல் எங்கம்மா போகிறேன்? எப்படி இருந்தாலும் 2 நாள் இருந்துட்டு நான் வரதானே போகிறேன், இருங்கம்மா வாரேன். இங்கே பாரு, உங்கள் அப்பாவும் தாத்தாவும் என்ன திட்டிகிட்டு இருக்காங்க, ஃபோன் பண்ணி வர சொல்லுமான்னு. நீயும் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்க. என்ன பழக்கம் பழகிட்டு இருக்க நீயே? அம்மா இன்னைக்கு நாங்கள் வெளியே போகிறோம்மா. இங்கே பாரு, வேலை இருக்கு, வேலையை விட்டுட்டு நீ பாட்டுக்கு வெளியே போகிறேன்னு வெளியெல்லாம் எப்போ வேணாலும் போகலாம். வேலைன்றது ரொம்ப முக்கியம். வேலை விட்டு தூக்கிட்டா என்னடா பண்ணுறது? நீ பாட்டுக்கு பொழப்ப விட்டுட்டு 1 வாரம் 1.5 வாரம் போன வாரம் முழுக்க அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருந்த, அது 1 வாரம் இது 1 வாரம் 2 வாரம் பொழப்ப கெடுத்துட்டு போய் உட்காந்தா என்னடா பண்ணுறது? மா அதெல்லாம் நான் லீவ் சொல்லிட்டேம்மா. பாரு, இப்போ நீ உனக்குன்னு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வந்துருச்சு. நீ இப்போ விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காத சரியா? கல்யாணம் ஆகிப்போச்சு, உனக்குன்னு ஒரு ஆள் வந்தாச்சு, இனி சம்பாரிச்சு போடணும், குடும்பத்தை பார்க்கணும், ஏகப்பட்ட சோழி கிடக்குது, புரியுதா? நமக்கு செஞ்சவங்களுக்கு போய் திருப்பி முறை செய்யணும், எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் செய்யணும்னா நம்ம வேலை வெட்டிக்கு போனாதான் நல்லது. உத்தியோகம் புருஷ லட்சணம், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. வேலை இல்லைன்னு வை, கட்டின பொண்டாட்டிக்கு இல்லைன்னு மாமியார் கூட எவ்வளோ மதிக்க மாட்டாங்க.
புரிஞ்சுக்க. அதை விட்டுட்டு பின்னாடி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத, அவ்வளோதான் சொல்லுவேன். மா உங்களுக்கு என்னமா தெரியும் சும்மா இது பண்ணிக்கிட்டு. சொல்கிறத கேளு. எதில் இது பண்ணலாமோ அதில் இது பண்ணணும். நீ ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது. மற்ற நாள்ல எல்லாம் லீவ் போட்டான்னு சொன்னால் கூட லீவ் போட்டு எங்கேயும் வர மாட்டேன். இப்போ புது புது பழக்கம் பழகிட்டு இருக்க. இப்படியே நீங்க டார்ச்சர் பண்றதுனால தான் எனக்கு அங்க வரவே சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. எப்பா பார்த்தாலும் நொய்யு 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 நொய்யுன்னு. அப்படியாப்பா? சரிப்பா, உன் ஆசை தீர இருந்துட்டே வா. இனி நான் ஃபோனும் பண்ணலை ஒன்றும் பண்ணலை. போதுமா? வைக்கிறேன். என்னங்க மாப்பிள்ள, யார் ஃபோனில்? அம்மா தாங்க அத்தை வீட்டுக்கு வா இன்னும் வரலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அட 2-3 நாள் இருந்துட்டு வாரேன்னு சொல்லுங்க. என்ன அவசரம்? பொழப்ப விட்டுட்டு நீ பாட்டுக்கு போய் லீவை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பொழப்பு போயிடும். வீட்டில் வேற அப்பாவும் தாத்தாவும் இன்னும் பையன் வரலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால வா அப்படின்றாங்க. மறு வீட்டு விருந்துக்கு வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உடனே வரணும்னா எப்படி? இருந்துட்டு தான் வருவோம். என்ன போங்க. அதான் அத்தை எங்கேயாவது வந்தா இப்படிதான் சும்மா ஏதாவது டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படியெல்லாம் இருந்தா எப்படி? அந்த மாதிரிலாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? அதாங்க அத்தை நம்மள எங்கேயுமே விட மாட்டாங்க. வா 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 வான்னு. எப்பயும் போய் இனி அங்கே தான் இருக்க போறீங்க. இங்கேவா காலத்துக்கு இருக்க போறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். அவங்களோட தான் இனி இருக்க போறீங்க. ஏதோ இந்த மறு வீட்டுக்கு விருந்துக்கு வந்து ஏதோ எனக்கு கொஞ்சம் துணையாக இருக்கீங்க. அப்புறம் அங்கே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இங்கிட்டு வரக்கூட மாட்டீங்க. நானா எப்பயாவது ஒருக்க வந்தால் தான் உண்டு. வேலைக்கு அடிக்கடி லீவும் போட முடியாது. இப்போ போட்டால் தான் உண்டு. ஆமாங்க அத்தை அதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்களோட தான் இனி இருக்க போறோம். அது நம்ம என்ன ஊரை விட்ட ஓட போறோம். சும்மா வா 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 வான்னு. சரி விடுங்க மாப்பிள்ள, அவங்களுக்கு அதெல்லாம் புரியாது. சின்ன சிறுசுங்க வெளியே ஆசைவாசமாக போவாங்க வருவாங்க. இவங்களுக்கு காலத்துக்கு வீட்லேயே இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த காலத்து ஆளுங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அவன் அனிமூனுக்கு வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போய் ஒரு வாரம் கழித்து வராங்க. இவங்களுக்கு என்ன இங்கேருந்து இங்கே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. நினச்சா 8 வச்சா உங்களை பார்த்துட்டு போயிடலாம். என்ன போங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் அவங்க பக்கத்துலேயே இருக்கணும். அவங்க சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கணும். வேறு யார் பேச்சும் கேட்கக்கூடாது. அந்த மைண்ட் செட்டு தான் 2 பேத்துக்குமே. நான்லாம் பாருங்க, என் பொண்ணெல்லாம் அப்படிலாம் டார்ச்சரே பண்ண மாட்டேன். பொண்ணுக்கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். நான்லாம் அதை பண்ணுமா இதை பண்ணு. அவகிட்ட நான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கவும் தானே அவன் மனசில் இருக்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லி இப்போ உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சேன். இதுவே வந்துட்டு அவங்கள மாதிரி முரட்டுத்தனமா இப்படி காதலிக்கணும்னு தெரிஞ்ச உடனே அடிச்சுக்கிட்டு வெளுத்துக்கிட்டு அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. பிள்ளைங்க சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம். வாழ்றது கொஞ்ச காலம், அதை பிள்ளைங்களுக்காக சேர்ந்து வாழ்ந்துட்டு போகிறது. உங்களை மாதிரிலாம் யாருமே இல்லைங்க அத்தை. எல்லா பிள்ளைங்களும் இந்த காலத்து அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற மாதிரி எல்லாம். ஏக்கா உங்கள் பிள்ளையும் அனுப்பிவிடுங்கக்கா. கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டு வரட்டும். இவக்கு கிளம்புறதே ஆடி அசைஞ்சு தான் கிளம்புவா. கோயிலுக்கு போயிட்டு வாடின்னா மூக்கால அழுவா. என்னக்கா பண்ணுறது? நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையணும், நல்லா இருக்கணும்னு நம்ம பண்ணால் மட்டும் போதுமா? இதுக்கெல்லாம் கோயில் குளத்துக்கு போக வேணாமா? இங்கே தான் இருக்குது. இந்த கோயிலுக்கே போகிறதுக்கு அழுவுற ஆளுக. இவளுக்கு அங்கே மலை கோயிலுக்கு போயிட்டு வாழுங்கன்னா அவ்வளோதான். என்னக்கா பண்ணுறது? போய் அனுப்பி வச்சாத்தானே அதுங்களுக்கு நல்லது நடக்கும். அது இவளுக்கு 2 பேத்தையும் தனியாக அனுப்புனா போக மாட்டாளுங்க. செல்வி வந்தால் போவாளுங்க. அதனால தான். சரிம்மா இரு, அவன் நேரத்துக்கு கிளம்பிட்டா போயிட்டு வர சொல்கிறேன். செல்வியே என்னம்மா? ஏண்டி இந்த அக்கா சொன்னாங்க பிள்ளைங்கெல்லாம் கோயிலுக்கு போகிறாங்களா மலைக்கு, நாகராஜா கோயிலுக்கு. நீ போயிட்டு வந்துடுறியா? நாகராஜா கோயிலுக்கா? ஏமா? அவளுங்க போயிட்டு வராளுங்களாம்மா. போயிட்டு வரியா இல்லையா? போயிட்டு வரமா? சரி போய் கிளம்பு டக்குன்னு. சரிம்மா. பரவாயில்ல, உங்கள் பிள்ளை கிளம்புனா ஒரு வாரத்தில் கிளம்புறா. என் வீட்டில் 2 இருக்காளுங்க பாருங்க. ஆடி அடிச்சுக்கிட்டு தான் கிளம்புவாளுங்க. இவ சோப்பு எடுத்து அவள் போட்டேன்னுவா, அவள் பேஸ்ட் எடுத்து இவ போட்டேன்னுவா. 2 பேரும் மாறி மாறி கீரியும் பாம்பு மாத்தான் கிடப்பாளுங்க. அடியே 2 பேரும் கிளம்பிட்டீங்களா? அடியே கிளம்பிட்டம்மா. கோயிலுக்கு போகிறது இந்த செல்வியும் வருது. 3 பேரும் போயிட்டு விளக்கு போட்டு வந்துருங்க. சரியா? செல்வியக்காவும் வருதா? அப்போ ஜாலி தான். நான் கூட நினச்சேன் இந்த சிடுமூஞ்சோட போகணுமே, என்னடா பண்ணுறதுன்னு நினச்சேன். இங்கே பாரு, நீ சூம்பி போன முட்டைக்கோசு, நீ எல்லாம் பேசவே கூடாது சரியா? நான் முட்டைக்கோசா, நீ பரங்கிக்காயா? மண்டைய பாரு அண்டா சைஸில். ஆரம்பிச்சிட்டாடுகளா உங்கள் 2 பேர்த்தையும் வச்சுக்கிட்டு. கோவிலுக்கு போகிற நேரத்தில் எது கத்திக்கிட்டு கம்முன்னு விடுங்க. இங்கே பாரு, அந்த இடத்துல கோயில்கிட்ட போனேன்னு வையே, அங்கேயே நெய் விளக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. நெய் விளக்கு வாங்கிக்கோங்க. ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு விளக்கு, 3 நெய் விளக்கு வாங்கிட்டு 3 பாக்கெட்டு சூடை வாங்கிக்கோங்க. 5 ரூபாய் பத்தி 3 வாங்கிக்கோங்க. அப்புறம் பால், மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் வாங்கி சாமிக்கு போட்டுட்டு நல்லா விளக்கு போட்டு நல்லா வேண்டிக்கிட்டு இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சாமியை கும்பிட்டு வரணும் சொல்லிவிட்டேன். சரிம்மா. கிளம்பிட்டேம்மா. சரிம்மா போ, அவங்களும் கிளம்பிட்டாங்க. அவங்களோட போயிட்டு வந்துடு.
காசு இருக்குதா? அதெல்லாம் காசு பக்காவாக உள்ளே வச்சுருப்பா. அதில் எடுத்து நாங்கள் வாங்கிக்கிறோம். நீ கவலைப்படாதம்மா. இருக்குமா, நான் வாங்கிக்கிறேன். மறக்காமல் அங்கே தட்டில் ஒரு 10 ரூபா காணிக்க போட்டு வாங்க. அதுக்கப்புறம் அங்கங்கே நின்று கயிறு கட்டுறேன் வாங்க, கயிறு கட்டுறேன் வாங்கன்னு காசு கொடுங்கன்னு வாங்க. அதெல்லாம் நின்று ஏமாந்திட்டு இருக்கக்கூடாது, சரியா? போனோமா சாமியை கும்பிட்டு வந்தமான்னு இருக்கணும், சரியா? அப்புறம் 100 200 பிடுங்கிடுவாங்க. சரிம்மா. அம்மா, இவ கடைஞ்செடுத்த கஞ்ச பிசினாரி. இவ 10 ரூபாய் எடுத்து கொடுக்கறதே அந்த ஏழுமலையாம் புண்ணியம். இவ கயிறு கட்டுறாங்கன்னு 100 200 கொடுப்பாளா? ஏம்மா நீ வேற. சரி சரி, வேலை வேற இருக்கு. 3 பேரும் டக்குன்னு போயிட்டு வாங்க, போங்க. எப்பா, 3ஐயும் அனுப்பி வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது. என்ன பண்ணுறது, சின்ன பிள்ளைங்களாவே இருக்கிறாளுங்க. இவளுங்களுக்கு கல்யாணம் காய்ச்சாயி இனி அடுத்த வீடு போனால் எப்படி இருப்பாளுகளோ தெரியல, போங்க. அதுவும் சரிதான். இந்த வீடு தானா? ஆமா ஆமா, இவரு இந்த வீடு தான் சொன்னாரு. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா, நல்லா இருக்கோம். எப்போ வந்தீங்க? ரொம்ப அலைய விட்டனோ? இல்ல இல்ல, இப்பதான் வந்தோம். அலைச்சல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஏற்கனவே இங்க வந்திருக்கோம்ல, அதனால இந்த வீடு கரெக்டா பார்த்து வந்துட்டோம். ஆனா என்ன, ஊரு தான் மாறி போயிருச்சு மொத்தமாவே. எது எந்த இடமே தெரியாத அளவுக்கு 10 வருஷத்துல. என்ன பண்றது, முதல்ல எல்லாம் நீங்க இருக்கும்போது குடிசை வீடா இருந்துச்சு. இப்ப ஆளாளுக்கு எல்லாம் கவர்மெண்ட்ல வீடு கட்டி கொடுக்கவும் இப்ப எல்லாருக்கும் வீடு நல்ல இந்த வீடு மாதிரி கட்டியாச்சு. அடையாளமே தெரியல. அன்னைக்கு நாங்க வந்தப்பயே ஏதோ கோவத்துல வந்ததுனால எதையும் ஒழுங்கா கவனிக்கல. அது ராத்திரி நேரம்ன்றனால ஒன்றும் தெரியல. இது பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஊரே நல்ல பெரிய இது மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. யார் இவங்க? ஏன் தெரியலையா முனியம்மா? பார்த்திருக்கேன். ஏன் கண்ணு தெரியலையோ? தங்கம், அதான் ஊர் தலைவர், தெரியலையோ? அடடே ஆமா, எனக்கு தூரத்துல இருந்து பார்க்கவும் கார்ல இருக்கும், யாருடையன்னு கண்ணே தெரியல. அதுவும் இல்லாமல் கண்ணு வேற புற விழுந்து போச்சா, முதல்ல மாதிரி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆப்ரேஷன் பண்ணணுமா, அதனால தான் யாருன்னு தெரியல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க முடியுமா? நீங்க நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டாச்சா? இனிமே தான் சாப்பிடணும். போய் வாங்க, நம்ம வீட்டுல வந்து சாப்பிட்டு போலாம். வாரம் வாரம் வாரம். என்ன ஒரே தான் அங்கேயே இருந்துட்டீங்க, இந்த பக்கமே வராம? ஒரே சூழ்நிலையா இருந்துச்சு, தெரியாதா? இப்போ வர சூழ்நிலை, அதனால வந்தாச்சு. ஆமா, கேள்விப்பட்டேன். புள்ள நல்லா இருக்காளா? நல்லா இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ராட்சசி போட்டு அடியா அடிச்சு சாவடிப்பா. வீட்டுக்கு பின்னாடி அந்த பிள்ளை கத்துறது கேட்கும். நம்ம வீட்டுக்கு தான் சாப்பிட்றதுக்கு வருவா. என் மருமக தான் சாப்பாடு போட்டு கொடுத்து இந்த பிள்ளையை சாப்பிட வைப்பா. என் பேராண்டி தான் வா பூமாரின்னு சொல்லி எது என் பையன் வாங்கிட்டு இருந்தாலும் சரி, பூமாரிக்கு வேணும்னு சொல்லி கொண்டு போய் கொடுப்பான். எல்லாம் நாங்கள் தான் செய்வோம். ஆனால் பாருங்க, நம்மளே விரோதிய கணக்காக தான் பாப்பாளுங்க அவளுங்க. இங்கே பண்ணினது தான் சரி. அவகிட்டலாம் மனுஷன் இருக்க முடியுமா? அவகிட்டலாம் புருஷனே இருக்க முடியல, அப்புறம் எப்படி புள்ள இருக்கும்? நீங்கள் நல்லா இருங்க. அதாங்க, அப்படிதான் பிள்ளைய வச்சுக்கலான்னு தான் முடிவு பண்ணிட்டோம். ஏன் இங்கே நிற்கிறீங்க? வாங்க, நம்ம வீட்டுக்கு போவோம், சாப்பிட்டு வரலாம். இல்லைங்க, இந்த ஊருக்கே வரப்போகிறோம். இந்த வீட்டை தான் பார்த்து பேச போகிறோம். அதான் சரின்னு. அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம். தான் வெளியூரில் போய் வேலை பார்த்து 15 சம்பாதிச்சாலும் சொந்த ஊரில் ஒரு குடிசை போட்டு இருந்தால் தான் அது நிம்மதியாக இருக்கும். ஆமாம், இப்படி தூரம் சம்பாதிச்சது போதும், ஊரோட இருங்க போதும். அதாம்மா. என்ன, இந்த வீடு கொடுக்குறேன்ட்டாங்களோ? ஆமாம்மா, வீடு கொடுக்குறேன்ட்டாங்க. ஆமாம், இதுவும் சும்மாவே பூட்டியே தானே கிடக்குது, ஆளும் வரதில்ல போகிறதில்ல. கொடுக்கட்டும். நல்ல வீடு தான், தண்ணி வசதியிலேருந்து ரூமில் எல்லாம் நல்லா இருக்கும். சரி. அப்புறமேட்டுக்கு வாங்க வீட்டுக்கு, சரியா? நாங்கள் சோறெல்லாம் ஆக்கி வச்சுட்டு இருக்கோம். வராமல் போகக்கூடாது. எப்படின்னு பார்த்து வாரம்மா. சரிம்மா, நான் அப்படியே போயிட்டு வரேன். வாங்க, உள்ள வாங்க. சரிங்கண்ணே. சரி. போயிட்டு வாங்க. இன்ன வரைக்கும் நம்ம உட்காந்துருக்கோம், ஒருத்தன் கூட நம்மக்கிட்ட இட்லி வாங்கலை, ஒன்றும் வாங்கலை. அவள் கடை வச்ச உடனே பாரு, அப்படி ஈயா மூச்சு 20-30 பேர் வாங்கிட்டு போயிட்டானுங்க. ஏண்டி, அவள் இதுக்கு முன்னாடி கடை போட்டிருக்காடி. 9 வருஷம் கடை போட்டவளுக்கும் 9 நாள் கடை போட்டவளுக்கும் வித்தியாசம் இல்லையாடி? ஏன், அவளோட டேஸ்ட்டாக தானே நம்ம கொடுக்குறோம். அதுக்குன்னு அப்படிதான் நீ போட்டி போட்டுக்கிட்டு இருக்காத, வர்றது வரும். எப்படிமா போட்டி போடாமல் இருக்க முடியும்? எப்படி போட்டி போடாமல் இருக்க முடியும்? என் புள்ள இன்னைக்கு அங்கே போய் இருக்கிறான்னா அது காரணமே இந்த ராட்சசி தான். நீங்கள் நடக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து அனுப்பிவிட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறா. வாக்கு பறன்னு தான் இருக்குது, பிடிச்சி 4 போடு போடணும்னு. நம்ம கடை நடத்தணும், நீ வாயை வச்சுட்டு கம்முன்னு இரு. ஏற்கனவே 2-3 நாள் கடை இல்லை, பொழப்பு இல்லை. இந்த இப்போ நீ ஆக்கி வச்சதுலேருந்து அப்படியே கிடக்குதுன்னு இருக்கும். இதில் நீ வேற கம்முன்னு இரு. எப்படிம்மா கம்முன்னு இருக்க முடியும்? அவள் கடையில் திங்கிறாங்க,
ஏன் இந்த கடையில் வந்து திங்கிறதுக்கு என்ன? நம்மளெல்லாம் பார்த்தா மனுஷங்க மாதிரி தெரியலையா இவங்களுக்கு? இங்க பாரு, கத்தாதடி, காதுல இது விழுந்தா அப்புறம் சண்டைக்கு தான் வருவா அவ. எவ சண்டைக்கு வருவா? எவ சண்டைக்கு வருவா? என் பிள்ளையே அவள் அனுப்பி வச்சுப்புட்டா, அப்புறம் என்னம்மா சண்டைக்கு வர்றது? சண்டை இன்னைக்கு அவளை உண்டுல நாக்குறேன் பாரு. எல்லா பணியாரமும் ஓடிடுச்சுப்பா. நான் கூட நினச்சேன் இன்னைக்கு ஓடாதோ என்னவோன்னு. அப்பா ஏறடி, ரொம்ப சந்தோஷப்படாத, இதெல்லாம் எதுவுமே நிலைக்காதடி. யார் பார்த்து பேசுகிறாவ? என்ன நல்லா ஓடுதுன்னு சந்தோஷப்படுறியா? இங்கே பாரு, பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. நீயும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் படுற அவதியை படாமல் இருப்பையா? பாரு நீ என்ன கதிக்கு ஆளாக போகிறன்னு. இங்கே பாருமா, என்ன நீ ஜாட பேசிக்கிட்டு இருக்க? நீ யாரை பேசிக்கிட்டு இருக்க முதல்ல? உனக்கு தெரியாதோ? உன்னை தாண்டி பேசுகிறேன், உன்னை தான் பேசுகிறேன். ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறியோ? உன் நடிப்பு வெங்காயம்லாம் நான் நம்புற ஆள் கிடையாது. இங்கே பாரு, நான் உன் விஷயத்தில் கூட தலையிடுறதில்ல. நான் பாட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன இருந்திருந்த வாக்கு என்கிட்ட சண்டைக்கு வர? ஏண்டி இங்கே பாரு, நல்ல வேஷம்லாம் போடாது. அப்படியே முகத்தில் பால் வடியுது. ரொம்ப நல்லவத்தான் நீயே. உன் நடிப்பு வெங்காயம்லாம் நம்பி ஏமாறத்துக்கு நான் என்ன ஏமாளி நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஏமாறத்துக்கு வேற எவனாவது இருப்பான். நான் ஏமாற மாட்டேன்டி. இன்னைக்கு நான் இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணமே நீ தாண்டி. இங்கே பாருமா, எனக்கு பேச தெரியாமல் இல்லை, உன்னை விட அதிகமாக எனக்கு நல்லாவே பேச தெரியும். ஆனால் நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு இருக்கேன். என்னை வீண் வம்பு இழுக்காத சொல்லிட்டேன். என்னடி கேட்கறதுக்கு நாதி இல்லை நினச்சிக்கிட்டு இருக்கியா? என்னடி பேசுவ? என்ன பேசுவ? கிழிச்சு கேப்ப நட்டு விடுவேன் பார்த்துக்க. அம்மா, அவதாமா அப்படி பேசிட்டு இருக்கானா? நீ என்னமோ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. ஆமா ஆமா, நீ எல்லாம் நல்லவத்தான். பெத்தவ எப்படி போனாலும் பரவாயில்ல, தான் சந்தோஷமா இருந்தா போதும், தான் வயிறு நிறைஞ்சா போதும் நினைக்கிறவளுக்கு தானடி நீங்களாம். என்னப்போ நடிக்கிறியோ நடிப்பு? உன் நடிப்பு வெங்காயத்துக்கெல்லாம் நம்பி ஏமாற அளவுக்கு முட்டாச்சிருக்கி கிடையாது நீ. நானு ரெண்டு பேரும் என்னப்பா இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. எவரடி வயிறறிஞ்சு சொல்கிறேன்டி, இன்னைக்கு எப்படி நான் என் புள்ள இல்லாமல் தவிக்கிறனோ அந்த மாதிரி பாரு, நீயும் உன் பையன் இல்லாமல் தவிக்க போற.